சரிப்பா, இப்போ நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்துச்சா? என்னோட டாபிக் வந்துக்கலாமா? இல்லை மேம், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சரி சொல்லு. அதாவது இப்போ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜிலாம் நிறைய இருந்திருக்கும். இப்போ ப்ரெக்னன்சி டைம்லேயும் அந்த மாதிரி அலர்ஜி மாதிரி வருதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை கேட்டிருக்காங்க. அந்த டைமில் அலர்ஜி வந்திருக்கான்றது அவங்க ஃபீல் இருக்குது. பட் அது அலர்ஜி தானா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் டிப்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து ஆல்ரெடி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஃபுட் அலர்ஜியோ இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி கொஞ்சம் ஆல்டர் ஆகும் ப்ரெக்னென்சியில். ஸோ ஆல்ரெடி என்னெல்லாம் இருந்தோ அது கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வரலாம், இல்லைனா அதாவது பொறியாக வரலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஆன்டிஹிஸ்டமினோ இல்லை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு அது ஆன்டிஹிஸ்டமின் இல்லை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த மெடிசன் சேஃபாக இல்லையான்னு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை க்ராஸ் செக் பண்ணிட்டு தாராளமாக மெடிசன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம்.